வணக்கம். அதிதிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம சத்து மாவு செஞ்சுட்ருக்குறோம். சத்து மாவுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறது, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஃபுல் வீடியோ வந்து எப்படி இந்த மாதிரி செய்யணும், என்ன எவ்வளோ அளவு போடணும், எந்த அளவுக்கு வறுக்கணும் எல்லாமே நாங்கள் சொல்லுவோம். சத்து மாவு வந்து இப்போ குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, நம்ம டயட்டில் இருக்காங்க, சுகர் பேஷண்ட் எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களாம் காலைல சாப்பிடாமல் போவாங்க. அதை வந்து சத்து மாவு செஞ்சு அவங்க கஞ்சியை கூழாட்டு காய்ச்சி கொடுத்தோம்னா குடிச்சிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். பெரியவங்களுக்கு, வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். அவங்களால வந்து எல்லா ஃபுட்டும் சாப்பிட முடியாது. அவங்களுக்கு வந்து இந்த ஃபுட் எடுத்துகிட்டா இதை வந்து வீட்டிலே அரைக்கலாம். அது எப்படிங்கிற வீடியோ போடுறோம். அப்படிலாம் நாங்களும் செல் பண்ணுவோம். அது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம். அது வந்து நீங்கள் பார்த்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இதை வந்து கூழாக காய்ச்சி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கூழாக குடிக்க முடியறாங்க, அந்த உருண்டை மாதிரி ஸ்நாக்ஸ் ஆகிட்டு சாப்பிட்றாங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டு சாப்பிட்றது எப்படிங்கிறது வீடியோ போட்டிருக்கோம். கூழ் எப்படி காய்ச்சங்கிறது வீடியோ போட்டிருக்கிறோம். அதையும் போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சத்து மாவு அரைக்கிறது எப்படிங்கிறது பண்ணுறோம். கான்டாக்ட் டீட்டெயில். நன்றி. தேங்க்யூ.